திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு எழிலரசன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அமைச்சரவையில் மாற்றமும் நிகழ்ந்திருக்கிறது. உங்களுடைய பார்வை? நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒன்று, மாற்றம் ஒன்றே மாறாதது என்று தலைவர் சொல்லியிருந்த போல இப்பொழுது அமைச்சரவை மாற்றங்கள் சொன்னவாறியே நடந்திருக்கிறது. அதை விட முக்கியமானதாக நாங்கள் கருதுவது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டனும் இளைய சமுதாயமும் பெரிதும் எதிர்பார்த்த எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் என்ற ஒரு முக்கிய பொறுப்பினை வழங்கியிருப்பது இளைய சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக பார்க்கிறோம். எனவே அவருக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பொறுப்புகளையும் அவர் சிறப்பாக செய்து தமிழ்நாட்டு மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பையும் அவர்களுக்காக செய்யக்கூடிய அத்தனை சிறந்த நடவடிக்கைகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு அதற்கான அங்கீகாரமாக தந்திருக்கிறாரு. அதனால நாங்க ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய தொண்டர்களும் கலைஞரின் உடன்பிறப்புகள், கடைக்கோடி தொண்டன் மட்டுமல்ல இளைய சமுதாயமும் பெரும் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து இருந்தது இன்றைக்கு நிறைவேறுகிறது. அதிலும் ரொம்ப முக்கியமானது, இந்த அறிவிப்பு எங்கே வெளியிடப்பட்டிருக்கு எந்த அன்னைக்குன்னு சொன்னா, திமுகவினுடைய பவள விழா கொண்டாட்டம் ஒரு விழா, பெரும் விழா காஞ்சியில், பிறந்த அண்ணா பிறந்த காஞ்சியில் அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அது அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அப்படின்னும் போது பெருத்த மகிழ்ச்சி அளிக்கிறது. காஞ்சிமன் தன்னுடைய பிறந்த அண்ணா அவர்களுடைய வாழ்த்துக்களை துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறது. புதிதாக திரு செந்தில் பாலாஜி அவர்களும் நாசர் அவர்களும் மீண்டும் அமைச்சரவைக்குள்ள வர்றாங்க. கோவி செழியன், ராஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் புதிய அமைச்சர்களாகிறாங்க. அதில் உங்களுடைய பார்வை? அது முழுக்க முதலமைச்சருடைய ஆளுமைக்குள்ளர அவருடைய முடிவுகளுக்குரிய விஷயம். வருகை ஏற்கனவே இருந்து அமைச்சரவையிலிருந்து வாய்ப்புகள் போய் திரும்பியும் கிடைத்திருக்கக்கூடிய இருவருக்கும் வாழ்த்துக்களையும், அதே போல புதியவர்களாக இருவர்களுக்கு என்று வாய்ப்புகள் வழங்கப்படுகிற நேரங்களில் அது இன்னும் உற்சாகம் தருகிறது. உத்வேகத்தோடு பணியாற்ற வேண்டும் என்ற எல்லோருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது, திமுக என்றைக்கும் கடைக்கோடி தொண்டனையும் விட்டுவிடாது என்பதை உணர்த்துகிறது. அந்த வகையில் ஒரு புதிய மாற்றங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய தலைவர் அவர்கள் அதற்கு பல வகையான அவருடைய நடவடிக்கைகள் நமக்கு மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இப்போது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், திரு வைகை செல்வன் போன்றவங்கள்லாம் கூட இந்த மாற்றம் முதலமைச்சருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதான் அப்படின்னாலும் கூட அதை விமர்சனமும் செஞ்சாங்க. அதில் உங்களுடைய பார்வை? அதாவது முதல் விஷயம், ஒரு நாகரிகத்தின் அடிப்படையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இது ஒரு அரசு என்பது அதாவது மக்களுடைய பெரும்பான்மையை பெற்ற ஒரு அரசியல் கட்சிக்கான வாய்ப்பாக அமையுது. அது அரசியலமைப்பு சட்டத்தின் பார்வையில் பார்த்தாலும் முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய முழு உரிமை சார்ந்தது. இதுல விமர்சிக்குவதுன்றது அவங்களுடைய ஆற்றாமையோ அல்லது அவங்களுக்கு ஏற்படுற அந்த ஒரு விதமான அரசியல் காரணங்களுக்காகவே சில விஷயத்தை விமர்சிப்பது என்பது தேவையற்றது. அது ஏன் அப்படி செய்யறாங்கன்னு எங்களால தெரியல. அவங்க மீண்டும் மீண்டும் தங்களை பேசும் பொருளா மாற்றணும்னு நினைக்கிறாங்க. எங்க காணாம போயிடுறாங்கன்னு சில பேருன்ற மாதிரி நினைக்க கூடாதுன்றதுக்காக தங்களை அடையாளம் காணுவதற்கும் தங்களை மறந்துவிடக்கூடாது என்பதற்கும் அரசியல் செய்வதற்காகவே சில விமர்சனங்களை வைக்கிறார்கள். இது மக்களினுடைய பெரும்பான்மையை பெற்ற ஒரு அரசு, அந்த அரசின் முதலமைச்சருக்கு உள்ள அதிகாரம் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறது. அந்த வகையில் மீண்டும் வாய்ப்புகளை வழங்குவதும் புதியவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதும் என்பதும் அவருடைய உரிமை. அவங்களுடைய செயல்பாடுகளை பற்றி பின்னர் அவங்க செயல்படும் போது அதுல ஏற்படுற விமர்சனங்கள் என்பது இருக்கலாம். அதுக்கு முன்னாடியே நியமிக்கும் போதே திரும்பியும் சொல்றதுன்றதெல்லாம் ஒரு அரசியல் போக்காக தெரியும். நன்றி திரு எழிலரசன். இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இதில் திரு அமைச்சர் நீக்கப்பட்ட அமைச்சர் திரு ராமச்சந்திரன் அவர்கள் கொறடாவாக நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.